ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 6வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். 13 பேர் கொண்ட பட்டியலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் கூட நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 75,154 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.79% வந்து இப்போதைக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா அவர்கள். யாருமே டச் பண்ணி கூட பார்க்க முடியாத இடத்துல அதிகப்படியான வாக்குகள் வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். இரண்டாவதாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராணுவ அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற ராணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே ராணுவ அவர்கள் தான். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 52,085 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.41% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 9வது பொசிஷனில் ஆரம்பித்தார் ராணுவ். அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறி இப்போ செகண்ட் பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. அண்ட் 14.41% அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஓல்டு கண்டஸ்டண்ட்டால் கூட அவ்வளோ வாக்குகள் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ராணுவ அவர்கள் வாங்கியிருக்காப்புல. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் நம்முடைய ஜெப்ரி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 46,566 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.88% வந்து இருந்துட்டுருக்காரு ஜெப்ரி அவர்கள். ஜெப்ரி அவர்களுக்கு வந்து நல்ல வாக்குகள் வாங்கியிருந்தாலும் கூட அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய தருணங்கள் வந்து வரலையோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு பிடி சார் அப்படின்னு சொல்லி ஒரு சார் பட்டம் வந்து கொடுத்து நேற்றெல்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்தி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாப்புல. அது ரசிக்கும்படியாக இருந்தது. ஸோ அது மேபி ஓட்டிங்காக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் தீபக் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 38,198 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.57% வந்து இருந்துட்டு இருக்காரு தீபக் அவர்கள். தீபக் அவர்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து ஜாக்லினுக்கு எதிர்த்து சில விஷயங்கள்லாம் வந்து பேசினாப்புல. அதனால் ஓட்டிங்காக பயங்கரமாக கன்வெர்ட் ஆச்சு. ஆனால் அது வந்து தொடர்ந்து வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மனசு ரொம்பவே கன்னிங்கான கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் வந்து போட மறுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா திரும்பியும் 4வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காப்புல தீபக். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின் அக்கா வந்துருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 35,183 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.73% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஜாக்லின் என்னதான் முட்டினாலும் மோதினாலும் கீழே உளுந்து பிறண்டாலும் கூட அவங்களுக்கு விழ வேண்டிய வாக்குகள் மட்டும்தான் விழுத தவிர புதுசாக எதுவுமே ஆட் ஆக மாட்டேங்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இது கூடிய விரைவில் மாறுமா மாறாமல் போகுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்தா 6th பொசிஷனில் நம்முடைய ரஞ்சித் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26,707 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.39% வந்து இருந்துட்டு இருக்காரு ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் அவர்களுக்கும் எப்படி ஜெப்ரி அவர்களுக்கு வந்து ஸ்கோப் இல்லை அப்படின்னு வந்து சொன்னோம், அதே மாதிரி தான் ரஞ்சித் அவர்களுக்கும் எந்த விதமான கேரக்டரைசேஷன் செய்கிற மாதிரி ஒரு பெருசாக வந்து ஸ்கோப்பே இல்லாத மாதிரி தான் வந்திருக்கு. ஒருவேளை அவர் இனிஷியேட்டே எடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா அவர் டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு 50 நாள் 60 நாள் கடந்து எவிக்டாகி வெளியே போவாப்பில். அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் நம்மளுடைய சத்யா அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 21,945 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.07% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். சத்யாவை பொறுத்தவரையிலையும் கொடுக்கப்பட்ட கேரக்டரை பக்காவாக பண்ணாப்புல. ஆனால் அதில் கொஞ்சமாவது மாறல் அப்படிங்கிறது கொஞ்சமான இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் மட்டும்தான் மக்களும் வந்து ஏற்றிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்படி ஒரு வேளை பண்ணியிருந்தாரு அப்படின்னா மேபி அவருக்கும் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 8வது பொசிஷனில் நம்மளுடைய தர்ஷிகா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 20,519 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.68% வந்து இருந்துட்டு இருக்காங்க தர்ஷிகா அவர்கள். தர்ஷிகா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாமினேஷனில் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கையும் ஓடலை, காலும் ஓடலை, வாயும் வரமாட்டேங்குது. வாய் வரமாட்டேங்குது, நல்லபடியாக பேச வரமாட்டேங்குது. மற்றபடிக்கு எல்லாமே பேச வருது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நெகட்டிவாக போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் நம்மளுடைய சாச்சனா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க
அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,241 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.11% வந்து இருந்துட்டு இருக்காங்க சாட்சினா அவர்கள். ஸோ சாட்சினாவை பொறுத்தவரையிலும் நல்ல வாக்குகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பில்டப்லையும் சரி, அதே மாதிரி 2வது சான்ஸும் சரி, சாட்சினா அவர்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் அவங்க பேசுகிற பேச்சின் காரணமாக அம்மா தாயை தயவுசெய்து விட்டுருமா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்தா 10வது பொசிஷனில் சிவகுமார் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 9,227 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.55% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். இவர் வந்து இவ்வளோ கம்மியான வாக்குகள் வாங்கினது எனக்கு வந்து ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே சில பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து வன்மத்தை கொட்டும்போது மனுஷன் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸை மட்டுமே கொட்டிகிட்டு இருக்காப்புல, வன்மத்தெல்லாம் தவிர்த்து. ஸோ அதனாலேயே இவருக்கு வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து விழுந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் நம்மளுடைய வர்ஷினி அவர்கள். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 8,810 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.44% வந்து இருந்துட்டு இருக்காங்க வர்ஷினி அக்கா அவர்கள். ஸோ இவங்களுக்கு நல்ல ஒரு கேரக்டர் வந்து இந்த வாரத்தில் வந்து கிடைச்சிது. ஸோ அதனால் வர்ஷினினா யார் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஓட்டிங்காக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே இவங்க வந்து டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தா மஞ்சரி அவர்கள் 12வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8,331 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.3% வந்து இருந்துட்டு இருக்காங்க மஞ்சரி அவர்கள். மஞ்சரி அவர்களுக்கு ஒரு நல்ல பிளேயிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது அண்ட் கேப்பபிளும் வந்து இருக்குது அப்படிங்கிறது நேற்றுக்கே வந்து நம்ம வந்து புரிஞ்சிருப்போம். ஸ்டூடெண்ட்லாம் ஒரு பக்கம் வந்து ப்ரோட்டஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மனுஷியும் போயிட்டு நானும் போராட்டம் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி உட்காந்த உடனே அப்படியே ஸ்டூடெண்ட்லாம் ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டாங்க. அதனால தான் அந்த தப்பை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கடுத்தா 13வது பொசிஷனில் நம்மளுடைய ரியா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,585 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.08% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரியா அவர்கள். ஸோ ரியா அவர்கள் இவ்வளோ கம்மியான வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நானும் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க, பயங்கர போல்டாக இருக்காங்க அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் நமக்கு வந்து இருந்துட்டு இருக்க தவிர மற்றபடிக்கு வந்து இவங்க கேம் ப்ளே பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து நமக்கு இல்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல வந்து பேசினா இது சரியாக இருக்கும், எந்த இடத்துல வந்து பேசாமல் இருந்தால் இது சரியாக இருக்கும், அந்த இடத்துல எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பக்காவாக பண்ணுவாங்க. எல்லா இடங்கள்லையும் போயிட்டு புகுந்து வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து திணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரியா அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இவங்களுக்கு வந்து நிறைய வாக்குகள் எதுவும் வந்திருக்கும். அது தாண்டி வந்து மக்கள் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்துக்களே. ஸோ ஆனாலும் கூட வந்து இதெல்லாம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இந்த வாரத்தில் வந்து எவிக்ட் ஆகி மேபி ரியா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுனால 2 பேருமே கூட வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ரியா அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி அவர்கள். இப்போ ஓட்டிங் அனலைசஸ் எல்லாம் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரஞ்சித் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ரஞ்சித் அண்ட் சத்யா பற்றி. ஸோ ரஞ்சித் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் அப்படின்னா சில பேர் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, நல்ல பையனாகவும் இருக்கான், ஆனால் அடியும் வாங்க மாட்டான், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வந்து படிப்பான், அப்படி ஒரு ஆளெல்லாம் இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து ரஞ்சித் அவர்கள் வந்து பண்ணுறாப்புல. ஆனாலும் அது வெளிப்படையாக பெருசாக வந்து தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு. அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் மக்கள் வந்து உங்களை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி தெரியல அப்படின்னா இதே மாதிரி நிலைமை தான் அவங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அடுத்து அதிகப்படியான வாக்குகள் வாங்கி மேலே வந்து போயிட்டே இருக்கான். இப்படியே போச்சு அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளே எலிமினேட் ஆகி வெளியே போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சத்யாவை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ ராணவ் அண்ட் சத்யா 2 பேரும் மோரல்லஸ் ஒரே மாதிரியான கேரக்டர் தான். 2 பேருக்குமே பயங்கரமாக ஃபைட்டிங் கீட்டிங் எல்லாமே நடந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டரை வந்து பக்காவாக எடுத்து செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இரிட்டேட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டாப்ஸையும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த விஷயத்தையே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கேல் வச்சு பாருங்கள். ராணுவ பண்ணதும் அண்ட் சத்யா பண்ணதும் 2மே ஒன்று தான். 2 பேருமே ஒரே பொண்ணு தான் லவ் பண்ணாங்க. 2 பேருமே அந்த லவ்வுக்காக தான் அடிச்சுக்கிட்டாங்க. 2 பேருமே பயங்கரமாக வந்து தன்னுடைய கேரக்டரை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சத்யா வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல நின்றாப்பில். ராணுவ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போயிட்டாப்பில். சத்யா 7வது பொசிஷன், ராணா 2வது பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சத்யா அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது, அதே மாதிரி அவர் வந்து உண்மையாகவே அந்த ஸ்டூடெண்ட்டாக வாழ்ந்தது எல்லாமே ஓகே தான். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அதில் மொராலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான். மக்கள் பார்க்கும்போது வெறுப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அதை வந்து பண்ணக்கூடாது. அப்போ ஏன்பா ராணுவம் மட்டும் என்ன வெறுப்பு ஏற்படுத்தலையா
அவன் வந்து பண்ணதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ராணுவ அவர்களை ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்த்து அடிக்கும்போது சரி அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் நம்ம கொடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி தான் மக்கள் இறங்கி வந்து ஓட்டு போட்டாங்களே தவிர மற்றபடிக்கு ராணுவம் பண்ணது எல்லாமே சரி அப்படின்னு நம்மளால் வந்து சொல்லிடவும் முடியாது. எல்லாமே ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது. ஸோ சத்யா அவர்கள் எப்படி வந்து ராணுவக்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்றத ட்ரை பண்ண செய்யணும். இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுகளுக்கே இவங்க பண்ண விஷயங்கள் வந்து பிடிக்கல. அதனால தான் ரேங்கிங் டாஸ்கில் கடைசியாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசன் சத்யா அவர்கள் கம்மியானதுக்கும் ராணுவ அவர்கள் அதிகமான ஓட்டிங்ஸ் வாங்கினதுக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் யார் அந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு 1000 லைக் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக லைக்கை போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.